ஓடியது. முன்னோக்கி ஓடிய மனித பின்னோக்கியே விரட்டி வந்தீங்க. விரட்டி வந்த மாணவப்பட்டது தங்களுடைய தினவனத்துக்கு புகுந்து விட்டது. குடிக்க போற நேரத்தில் உங்க அண்ணன் அவரு தடுத்து நிறுத்தி விட்டார். இல்லை என்றால் அப்பவே பிடித்திருப்பேன். ஆனா இந்த இடத்தை நீங்க தலைவென்ற காரணத்தாலே இந்த மானை பிடிப்பதற்கு அனுமதி தருகின்ற நம்பிக்கையோடு நான் தேடி வந்த மான் எப்பேரிட்ட மான், அந்த மானோட மகத்துவம் என்னங்கிற விவரத்தை சொல்றேன். சொன்னதுக்கு பிறகு அந்த மானை பிடிச்சு கொடுப்பதற்கு கொஞ்சம் சம்மதம் என்ற நம்பிக்கையோடு இதோ என் மான் தான் முன்னாலே நான் வேகமாக விரட்டி வந்தேன் பின்னாலே. இதோ என் மான் தான் முன்னாலே நான் வேகமாக விரட்டி வந்தேன் பின்னாலே. ஆசையுள்ள என்ன மாமன் வளர்த்தமானதை அது அன்போடு தந்தி விட்டால் நல்லதான் கதை. இதோ என் மான் தான் முன்னாலே நான் வேகமாக விரட்டி வந்தேன் பின்னாலே. மான்குட்டியை பார்த்து புடிச்சு தரோம்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா மானை பார்த்துக்கிட்டே மானை விட்டுட்டியே. சரி, மானை எங்க பாத்தீங்க? வெள்ளிமலை அடிவாரத்துல பார்த்தேன். எங்க இருக்கு வெள்ளிமலை? உங்க நாட்டுல நாடு இது தொண்டை நாடு. தொண்டை நாட்டு பகுதியில் அப்பேற்பட்ட வெள்ளிமலையும் அமைந்திருக்கின்றது. அங்க இருந்து என்ன விளையா வந்து எங்க அங்க பாத்தீங்க ஒரு அழகான மாடு. வேட்டைக்கு வந்தேன். சரி, வேட்டைக்கு வந்த இடத்துல அந்த மானை கண்டேன். நீங்க வேட்டைக்கு வந்த மாதிரியே தெரியல. நீங்க வேட்டைக்குன்னு கிளம்பி வெளியில போயிருந்தா வேட்டைக்கு வேண்டிய உபகரணங்களை எடுத்துட்டு போயிருக்கணும். சரி, வேட்டைக்கு கிளம்பி இருந்தா வில்லி எங்க கடையை மட்டும் கொண்டு வந்து எனக்கு அது தேவையே கிடையாது. ஏன் புரியுங்களா? வில்ல வைத்து இந்த அம்பை எய்து பிடிக்கிற அவசியம் எனக்கு கிடையாது. எப்படி இதை காட்டுனா கூட என் மானை என் கூட வந்திருக்கு. என்ன மந்திரவாதி? என்ன மந்திரகோல? அப்படி கிடையாதுங்க, இது தந்திரகோல். ஒரு சரியா சொல்லுங்க. இந்த மானை கையால பிடிக்கணும்னு ஆசை. ஒரு குழி வெட்டி கூட மானை பிடிச்சிருக்கலாம். பிடிச்சிருக்கலாம்ல உருவ வச்சு. வேணாம். ஏற்கனவே என் மானுக்கு 2-3 தடவை கால் ஒடிஞ்சிருக்கு. இனிமேலாம் அப்படியெல்லாம் ஒடியவே கூடாது. குளிக்கல விழுந்துச்சுன்னா அப்புறம் நான் தான் தூக்கிட்டு வைத்தியம் பார்த்துட்டு தெரியணும். அப்படி இருக்கக்கூடாதுன்னா குழி வெட்டி பிடிக்கல, வலை வச்சு கூட பிடிச்சிருக்கலாம். வலைக்கில போய் இந்த மானோட கை காலை சிக்கிக்கிட்டு வச்சுக்க, அது சிரமப்படக்கூடாது. இல்ல ஒரு மான் காட்டி கூட மான் பிடிச்சிருக்கலாம், பொய் மான் காட்டி பிடிச்சிருக்கலாம். அப்படி என் மானை ஏமாத்த நினைக்கிறேங்க. அப்படிங்களா? கையாலேயே பிடிக்கணும். அப்படின்னா நடக்கவே நடக்காது ஒரு பொழுதும். கைகளா நடக்காது. நான் தான் சொல்றேன். சும்மா நீங்க வந்து ஏனதான் அனுமதி கேக்குறீங்க. இப்ப நான் தான் எது நடக்கும் நடக்காது இந்த இடத்துல முடிவு பண்ண வேண்டிய பொறுப்புல நான் தானே இருக்கேன். இடம் உங்க இடமா இருக்கலாம், பொறுப்பா நீங்க இருக்கலாம். அதுக்காண்டி நான் தேடி வந்த மாதிரி இங்க இருக்குது. நீங்க சம்மதப்படாம பிடிக்க முடியாது, வைக்க முடியாது. நீங்க சட்டம் போடக்கூடாது. இங்க பாருங்க, என்ன இடத்துல இருந்து அனுமதி இல்லாம ஒரு துரும்ப கூட தூக்க முடியாது. புரியுதா? இந்த மானை பிடிச்சுக்கலாம், இல்ல எப்படி என்னை சம்மதிக்க வச்சுக்கலாம். இந்த கற்பனையெல்லாம் மூட்டை கட்டி வச்சிருக்க. ஒழுங்கா எங்க இருந்து வந்து அங்கேயே ஓடி போயிருங்க. ஊருக்கு தாய்க்கு பிள்ளையா போய் சேரணும்னா கிளம்புங்க. உங்களை ஒரு விதத்துல பார்த்தோம்னா சொந்தக்கார பிள்ளை மாதிரியே இருக்கிறீங்க. அப்படியா? நீங்க இப்படிலாம் மறுத்தலம் பேசாதீங்க. சொந்தக்கார பிள்ளைனா எப்படி? நீங்க இல்லன்னு பிள்ளை சொன்னா நல்லா இருக்கு. சொந்தக்கார பிள்ளைனா எப்படி? ஆமாங்க, எனக்கு ரொம்ப பழையாவு மாதிரி தெரியுதுங்க. சொந்தக்கார பார்க்கும்போது எனக்கு ஒரு ஐத்தமாக இருக்காங்க. அந்த மாதிரியே தெரியல. எனக்கு கூட தான் உங்களை பார்த்தா எங்க சொந்தக்காரர் மாதிரியே
சொல்லியிருக்கீங்க. எப்படி? என் பெரியப்பா மையம் மூத்தவர் ஒருத்தர் செத்து போயிட்டாரு, இப்ப உயிரோட இல்ல. செத்து போயிட்டாரா? பெரியப்பா மையங்க. எனக்கு எல்லாம் அண்ணன் தம்பி தான், மாமி மச்சனா கிடையாது. மட்டத்தனமா இருக்கு உங்க பேச்சலாம். ஐயா இல்லங்க, நல்லா இருக்கணும். நல்ல நாள், நாள் ரொம்ப நல்ல நாள். சித்ரா பௌர்ணமி, சித்திரகுப்தன் அவதாரம் பண்ண நாள், சித்திரகுப்தர் பிறந்த நாள். ஏன்னா சித்திரகுப்தன் ஒருத்தர் தான் நம்ம பாவ புண்ணிய கணக்குகளை வந்து சரியான முறையில நம்ம மறுபிறவி எடுப்பதற்கான அந்த பாவ புண்ணிய கணக்குகளை எழுதக்கூடிய கணக்கு பிள்ளையாக பாவ கணக்கு எழுதுற உருவாக்கப்பட்டவன், சித்திரத்திலே தோன்றி பிறப்பு இறப்பு கணக்குகளை. இப்ப ஒவ்வொருத்தருக்கு கணக்கு பிள்ளை இருக்காரு. இப்ப சிவன் கோயில ஒரு கணக்கு பிள்ளை இருக்காரு. அவர் தான் சண்டிகேஸ்வரர் அப்படின்ற தெய்வம். அவர் செய்யறது பக்தி கணக்குங்கிறது. நம்ம உள்ள போறோம் அப்படின்னா சிவனுடைய இன்னைக்கு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா சிவ ஆலயத்தை வலம் வந்து, சிவனுடைய சன்னிதானத்தை வலம் வந்து சிவபெருமான அதாவது சண்டிகேஸ்வரர் கிட்ட போகும்பொழுது ரொம்ப பேர் கை தட்டி வணங்குற வழக்கத்தை வச்சிருக்கோம். கேட்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த சாமிக்கு காது கேட்காது, செவிட்டு சாமி, அதனால கையை தட்டு கும்பிடுறோன்ற மாதிரியான ஒரு ஒன்னு சொல்றாங்க. ஆனா அது அப்படி கிடையாது. அதுக்கான காரணமே வேறு. ஏன்னா அவர் பிறந்தது எங்க அப்படின்னா சோழ நாட்டுல குத்தாலம் அப்படின்ற ஊருக்கு பக்கத்துல திருச்செயிலூர் அப்படின்ற ஊர்ல பிறக்கிறவர். ரொம்ப சுருக்கமா சொல்றேன், கேளுங்க, தெரிஞ்சுக்கணும் மக்கள் இந்த நேரத்துல. ஏன்னா அவர் பிறக்கிறது எங்க யாருக்கு அப்படின்னா விசால சர்மர் அப்படின்றவருக்கும் பவித்ரை அப்படின்ற தம்பதியர்களுக்கு குழந்தை இல்லாம பிறந்தவர் தான் அவர். அவர் பேரு எச்சத்தன் அப்படின்றது பேரு. இவர் சின்ன பிள்ளையில இருந்தே எப்படி இருக்காரு, சாமி மேல சிவபெருமான் மேல ரொம்ப பக்தியாக இருக்காரு. இன்னைக்கு ரொம்ப பேருக்கு வயதான பிறகுதான் பக்தி வருது, இளமையில வர்றதில்லை. வயதான பிறகு ஏன் வருது? மரண பயம் வருது. உடம்புல நோய் நொடியெல்லாம் வந்த பிறகு போய் சாமியை கும்பிட்டோம்னா நோய் நொடி குறைஞ்சிருமேனு பாவத்தை கழிக்கிறதுக்கு தான் பக்தி வருது. ஆனா அவர் சின்ன பிள்ளையில இருந்தே பக்தியா இருக்காரு. அப்படி இருக்கிறவரு ஒரு நாள் நல்லா இளைஞனா பெரியவரா வளர்ந்துட்டாரு. அவங்க ஊருக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னா பசு மாடு மேய்ச்சலுக்கு கொண்டு போவாங்க இல்லையா, பிராமணர்களினுடைய பசு மாடுகளை மேய்ச்சலுக்கு ஒருத்தையும் பிடிச்சிட்டு போறான். அவர் அந்த வழியே தெருல நடந்து வந்துட்டு இருக்காரு. பிடிச்சிட்டு போனே மாட்டை அடிச்சு அடிச்சு கூட்டிட்டு போறான். இவருக்கு தாங்க முடியல, வாயிலாம் ஜீவன் இந்த பசுமாடு கூட்டங்களை இப்படி அடிச்சு துன்புறுத்துறானே அப்படின்னு அவன்கிட்ட இருந்து மாட்டெல்லாம் வாங்கிக்கிட்டு நீ இனிமேல் மேய்க்காத, நான் மேய்ச்சலுக்கு விட்டுக்கிறேன்னு கூட்டிட்டு போய் மாடுகளை நிறைய மேய்ச்சலுக்கு விட்டு நல்லா பசுமையான புட்களை எல்லாம் சாப்பிட விட்டு இந்த மாட்டினுடைய பாலை கன்றுக்குட்டியை குடிக்க விட்டு மீதி பால் எடுத்து அங்க சுவாமி ஒரு சிவபெருமான வச்சு சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணி வணங்குறாரு. இந்த மாட்டுக்கு சொந்தக்காரங்க பூரா போய் புகார் சொல்லிட்டாங்க அவங்க அப்பாட்ட, இந்த மாதிரி உங்க பிள்ளை தேவையில்லாத வேலை பாக்குறான், இங்க இருந்து இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு போய் மாடுகள் எல்லாம் கொண்டு போய் மேய்ச்சலுக்கு விடுறேன்னு விட்டு எல்லா பாலையும் வீணாங்கிறான், என்னன்னு கேளுங்க அப்படின்னு. உடனே இவர் பார்த்தாரு, அங்க போய் பாக்குறாரு, இவர் எப்பயும் கூட சிவலிங்கத்துக்கு வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்காரு பால் சம்ப. அப்பா பார்த்தாரு, கோவப்பட்டு பிள்ளைய அடின்னு அடிச்சாரு. அடிச்ச பிள்ளை திரும்பவே இல்லை. திரும்பவா மாட்டேன், உன்னை திரும்ப வைக்கணும் என்ன செய்யணும் தெரியும்டா பாருன்னு என்ன பண்ணாரு, பக்கத்துல பால் செம்பு வச்சிருந்தாருல, காலால பால் செம்ப ஓங்கி தட்டி விட்டார். பால் பூரம் கொட்டி போச்சு. இவருக்கு இவ்வளவு நேரம் கோவம் வரல, அவர் அடிக்கிற வரைக்கும் பால் சம்ப தட்டி விட்டோன்னு கோவம் வந்துருச்சு. பக்கத்துல இருந்த ஒரு கம்பை எடுத்தாரு, கம்பு கோடாரி வலுவாக மாறியது. அப்படியே தந்தையினுடைய என்று கூட பார்க்காம அவருடைய கால்களை வெட்டி போட்டார். தன்னுடைய தந்தையின் கூட பார்க்காம சிவனுக்கு சொந்தமாக போற சொத்தை வந்து தொட்டதுனால எட்டி மிதிச்சதுனால அவருடைய கால்களை வெட்டியனார் இல்லையா. அதனால அங்கேயே சிவபெருமான் நேரிலே தோன்றி, அப்பா நீ 63 நாயன்மார்கள் ஒருவனாக மட்டுமில்லாமல் என் ஆலயங்கள் தோறும் நீ கணக்கு பிள்ளையா இருக்க, கணக்கா உனக்கு பதவி கொடுக்குறேன், உன் பேரு சண்டிகேஸ்வரன் என்று எல்லாராலும் அழைக்கப்படுவாய். சிவன் கோயிலுக்கு போறவங்க சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு சொன்னது போல கோயிலுக்குள்ள போயிட்டு சுவாமியை பார்த்துட்டு வெளியில போகும் பொழுது மெதுவா பொறுமையா சண்டிகேஸ்வரர் பக்கத்துல போயிட்டு கையெல்லாம் தட்டாம கையை தொடச்சிட்டு, சாமி என் கையில ஒண்ணுமே இல்ல, இந்த ஆலயத்துல இருந்து உன் சிவனுக்கு சொந்தமான எதையுமே நான் எடுத்துட்டு போகல, நான் எப்படி வந்தனோ அப்படியே தான் போறேன் அப்படின்னு சத்தம் இல்லாம அவர் யோக நிஷ்டையில இருக்காரு. கணக்கு காட்டிட்டு போயிடணும். அங்க அப்படித்தான் அவரை கும்பிடணும். யார் பார்த்த வேலைன்ற கையை தட்டி செவிட்டு சாமி ஆக்கி. ஆக அங்க சிவனுக்கு இருக்கக்கூடிய கணக்கு பிள்ளைக்கு பேரு சண்டிகேஸ்வரர், யமன் கிட்ட இருக்கிற கணக்கு பிள்ளைக்கு பேரு சித்திரகுப்தன், குபேரன் கிட்ட 2 கணக்கு பிள்ளை இருக்காங்க, அவங்கதான் சங்கநிதி பதுமநிதி, செல்வத்திற்கு அதிபதி அவர் தான். அவ எல்லாத்துலயும் ஒரு கணக்கு பிள்ளை இருக்காரு. கணக்குன்னு ஒண்ணு இருக்கணும். அந்த கணக்குப்படி தான் நானும் சொல்றேன். கணக்கு போட்டு பார்த்துட்டு நீங்க இவ்வளவு கணக்கா பேசுற நீங்க, நான் தேடி வந்தது எந்த விதமான கணக்குன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கேமா? அப்படிலாம் இருந்துட்டாலும் ஏங்க ஐயா, நீ இந்த கதை நல்லா நெத்தி நிறைய பட்டையா போட்டு வாய் நிறைய புழுகுறீங்களே இப்படி பாருங்க. எங்க நீங்களும் பட்டையை தான் போட்டு வந்திருக்கீங்க, நானும் நினைக்கலாமா? நாங்க முருகனை கும்பிடுறோம். ஆனா ஒரு விஷயம் தெரியுங்களா, அடே அப்பா முருகனை கும்பிட்டாலும் நீங்க எதுவுமே தேட மாட்டீங்க, அடுத்தது ஆசைப்பட மாட்டீங்களா? கருணை கடலுங்க கந்தேன், அவனை வணங்கிக்கிட்டே பொய் சொல்லி எங்களுக்கு என்ன புண்ணியம் கிடைக்கும்? நினைக்காதீங்க, நான் தேடி வந்திருக்கேன்னா ஒரு வெகு தூரத்துல இருந்து ஒருத்தர் தேடி வந்திருக்கேன். சரி, நம்ம வீட்டுல நம்ம இடத்துல ஒருத்தர் தேடி வந்திருக்காருன்னா எதை தொலைச்சிங்க, எப்படி தொலைச்சிங்க, எங்கட விட்டீங்க, அப்படி வாங்க போய் தேடி பார்க்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு பாருங்க. அதை விட்டு நீங்க வாட்டில சொல்லிக்கிட்டு என்ன சொல்றேன், நீங்க மான தேடி வந்தீங்கல்ல, ஒரு கேள்வி கேட்கவா?
அப்படியா? அப்ப அந்த அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? என்னங்க கேட்க முடியும்? எனக்கு தேவை மானு, நீ என்ன வேணாலும் கேளுங்க. இல்ல நெத்தியில பட்டை போட்டிருக்கிய, சிவனை கும்பிடுற ஆளுன்னு பார்த்தாலே தெரியுது. ஆமா. சிவபெருமான இப்ப வணங்குறோம்ல, ஜோதி ரூபமாக நெருப்பாக வச்சு வணங்குறோம் திருவண்ணாமலையில. ஆமா. பரணி தீபம் ஏற்றி வணங்குறாங்க. ஏன்னா அடிமுடி காண முடியாத அண்ணாமலையானாக நின்றது அங்க திருவண்ணாமலை. உருவ திருமேனியாக விக்கிரக திருமேனியாக வணங்குறது நடராஜர். சரி. ஆனா பெரும்பாலும் எல்லா கோயிலும் சிவலிங்கம் தான் இருக்கும். கண்டிப்பா. லிங்கம் இருக்குமா? சிவலிங்கம் எல்லா கோயிலும் சிவலிங்கம் தான். சிவலிங்கம் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு லிங்கம் இருக்கு, 3 லிங்கம் இருக்கு, 5 லிங்கம் இருக்கு. லிங்கமே இல்லாத கோயில் இருக்கு, லிங்கம் சாஞ்சு இருக்கு. எங்கன்னா சதுரகிரி சுந்தர மகாலிங்க மலை அங்க பாத்தீங்கன்னா சிவலிங்கம் எப்பயுமே சாய்ந்த வண்ணமாகவே இருக்கும். ஆனா என் கேள்வி என்னன்னா, இல்ல சிவலிங்கம் அப்படின்னா நேரா தானே இருக்கும். ஒரு கோயில்ல ஒரு பெண்ணுக்காக சிவலிங்கம் சாஞ்சிச்சு, ஒரு ஆணுக்காக சிவலிங்கம் நிமிந்துச்சு. எந்த கோயில்ல யாருக்கு சாஞ்சிச்சு, யாருக்கு நிமிந்துச்சு அப்படின்றத சொல்லுங்க. மான குடும்பமா இல்லையா ஒரு பஞ்சாயத்து பேசும். என்ன என்ன கேள்வியை கேட்டிருக்கீங்க? ஆமா. அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன்னா மானு என்கிட்ட கொடுத்துடணும். பதில் சொல்லலைன்னு இங்க மானு மட்டும் இல்ல, உங்களுக்கு காலையில வடை கூட வாங்கி தர மாட்டோம். கிளம்பி ஓடிடுங்க ஒழுங்கா. நாங்க வடையெல்லாம் சாப்பிடுறது இல்ல. வேற என்ன சாப்பிடுறீங்க? நான் கேட்கீங்கம்மா கேள்வி. கோவில் ஆலயம் என்றாலே எல்லா இடத்துலயும் சிவலிங்கம் இப்படிதான் இருக்கு. ஆனா சாய்ந்து ஒரு பெண்ணுக்காக சாய்ந்தது. ஆமா. ஒரு ஆண் வந்து அனுமதி வச்சாரு. ஆமா. அது எங்க? ஆனா அதுக்கான விளக்கத்தை நான் சொல்லிட்டேன்னா மானு தன்னால என்கிட்ட வந்துடும். இங்க பாருங்க, என்ன கண்ணை செய்யாம மாநில காத்து கூட அவங்க பக்கம் வராது. நீங்க அப்படியே நினைச்சிட்டே இருக்கீங்க. இது எல்லாம் ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற இடம். நீங்க கேட்க நீங்க தான் ஏன் கட்டுப்பாடு இல்லாம இருக்குன்னு நீங்க யோசிச்சீங்கன்னா என்னை கேட்காம போய் மானை தான் பிடிக்கல. நான் கேக்குறேன். என்ன அத்தா, என்ன நான் தேடி வந்த மானுக்கு இருக்கா இல்லையா? அவங்க எல்லாம் எனக்கு தான் ஜாதகமா சொல்லுவாங்க. இருங்க, உங்களுக்கே பேசிக்கிட்டு கூடாது. 4 கால் நான் யாரு, நான் இருக்கிற விஷயம் உங்களுக்கு தான் தெரியும். சரி, அதான் தேடி வந்தவங்க இருக்கா இல்லையா? இருங்க, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. நீங்க இருங்க, 4 கால் 2 கொம்பு ஒரு வால். ஆனா திருச்சுழி பகுதிகள மான்கள் நிறைய மான்கள் தெரியுது. ஆமா, அதெல்லாம் இல்லாம இங்க நிறைய மான்கள் நேரடியா பாத்துருக்காங்க. இங்க மான் இருக்குல்ல. சரி, நான் என்ன சொல்றேன், சரி இருக்கு கூட வச்சுக்கிறோம். இருக்கு நான் கொடுக்க மாட்டேன். போங்க. என்ன கொடுக்க மாட்டீங்க? நீங்க என்ன கொடுக்கறது? இருக்குன்னு கூட வச்சுக்கங்க. நான் இதே மானுல நான் தூக்கிக்கிட்டே போறேன். நான் என்ன சொல்றேன், மான் குட்டி உங்ககிட்ட இருக்க வரைக்கும் உங்களுக்கு சொந்தமா இருக்கலாம். ஏன் நிலத்துக்குள்ள வந்துருச்சுல, அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும், உங்களுக்கு சொந்தமானது நீங்க பத்திரமா வச்சிருக்கணும். பத்திரமா வச்சுக்கிறதுக்கு தவறிட்டீங்க. நல்லா இருக்கே. இது வரைக்கும் பிடிக்க கூட இல்ல மானு. நல்லா இருக்கு. சும்மா அப்படியே விரட்டி வந்திருக்கீங்க. வந்த மானு எந்த இடத்துல வந்து இருங்க, நீங்க சொல்ற நல்லா இருக்கு. உங்க இடத்துல வந்துட்டா உங்களுக்கு சொந்தமான மானா? சொந்தமே. நல்லா இருக்கே. உங்க இப்படிதான் எங்க காட்டுத்தனமா வரக்கூடிய ஒரு கோழி குஞ்சா இருந்தாலும் ஒரு மாட்டு குட்டியா இருந்தாலும் பிடிச்சு அமைக்க வச்சுக்கிட்டு எங்களுக்கு சொந்தம் ஒரு சிவலிங்கம் ஒரு பெண்ணுக்காக சாய்ந்தது, ஒரு ஆணுக்காக நிமிர்ந்தது. அப்படின்னா ஒரு பாட்டு பாடிக்கிறேன், யோசிக்கிறீங்க. இது நாட்டின் சரி திரையேட்டை பாரு. ஒரு கோவில்ல சிவலிங்கம் இருக்கிறதுனா ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு பூசாரி இருப்பாங்க. சாதாரண பிள்ளையார் கோவில், அந்த பிள்ளையார் கோவிலுக்கு ஒரு பூசாரியை கிராமத்துல நினைச்சு வச்சிருப்பாங்க. நீதாப்பா பூஜை பண்ணணும், பூஜை பரிவாரங்கள் கூட நீ தான் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா ஒரு சிவன் ஆலயத்துல யாரு வேணாலும் போய் பூஜை பண்ணலாம்ங்க. நீங்க போகலாம், நான் போகலாம், யாரு வேணாலும் போய் அந்த சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணலாம், அபிஷேகம் பண்ணலாம், மாலை இடலாம். அனைத்து வேலையிலும் ஒரு பூசாரி என்னென்ன வேலை செய்யலாம், அம்புட்டு வேலை யாரு வேணாலும் செய்யலாம். அப்படியே ஒரு சிவாலயம் உண்டு. அந்த சிவ ஆலயத்திலே ஒரு பெண்ணாகப்பட்டவள் அன்று நல்ல ஒரு மாலை எடுத்துக்கிட்டு நல்ல புடவை கட்டியிருந்தாங்க. நல்ல புடவை கட்டிக்கிட்டு அந்த மாலையை கொண்டுகிட்டு அந்த சிவலிங்கத்துக்கு போடணும்னு போறாங்க. அப்படி சிவலிங்கத்து பக்கத்துல போன உடனே அந்த மாலையை கையில வச்சிருக்காங்க. அப்படியே சாய்ந்து லிங்கத்துல போட போற நேரத்துல அந்த பெண்ணோட மாறாப்பு விளைகிறது. சேலை கட்டிருக்காங்க, மாறாப்பு விளைகிறது. மாறாப்பு விலகின உடனே கடவுளாக இருந்துட்டாலும் கடவுளுக்கு முன்னாடி மாறாப்பு விளைகிறது அப்படின்னு இந்த பெண் என்ன பண்றா, சாய்ந்த நிலையில அப்படியே நிக்கிறா. கையில மாறாப்பா சரி செய்யணும். இந்த மாலையை லிங்கத்துல போடுறதா இல்ல சாய்ந்த நிலையிலேயே இருக்கிறதா அப்படின்னு இப்படி மாலையை கையில வச்சுட்டு சாய்ந்த நிலையிலேயே இருக்கின்ற பொழுது சிவபெருமான் பார்த்தார். நம் கழுத்துல மாலையிடுவதற்காக வந்த பெண்மணி தன் மானத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக சாய்ந்த நிலையிலேயே இருக்கின்றார். மாலையை போடுவதற்காக இந்த பெண்ணுக்காக இன்னைக்கு நம்ம தலை சாய்ந்து கொடுப்போம்னு அப்படியே சிவலிங்கம் அப்படி இருந்தவரு அப்படியே சாய்ந்து கொடுத்தாரா. ஒரு
மாலையை போட ஒழுங்கா நல்லா இருக்காது. ஒழுங்கா சொல்லுங்க. அந்த பெண்ணாகப்பட்டவள் மாலையை போட்டாங்க. மாலையை போட்டுட்டு சாமியை கும்பிட்டு அந்த பெண்மணி வந்துடுறாள். சாய்ந்த லிங்கம் பாருங்க மறுபடியும் நிம்மறவே இல்லை, சாய்ந்த நிலையிலேயே இருந்தது. அடுத்தடுத்து வந்து சாமி கும்பிட வந்தவர்கள்லாம் என்னடா நேரா இருந்த லிங்கத்தை இப்படி சாய்ந்து வச்சு யாரு சாய்த்தது என்று பார்க்கின்ற பொழுது ஒரு பெண்ணாகப்பட்டவள் சாய்த்து விட்டார் என்று தெரிந்த உடனே இந்த பெண் இப்படி சாய்ந்து விட்டாலே இந்த சிவலிங்கத்தை நிமிக்கணும் சொல்லி எவ்வளவு முயற்சி பண்ணி மறுபடியும் நிமித்து பார்க்கிறார், நிமிக்கவே முடியல. அப்ப அந்த பகுதியில 63 நாயன்மார்கள் ஒருவர் குங்குளியம் என்று சொல்லக்கூடியவர், அதாவது சாம்பிராணி வாசம் காட்டிக்கிட்டே கோவில் ஒருத்தர் வருவார். கலையனார் பேரே கலையனார் தான். ஆமா, சாம்பிராணி புகை போட்டே சுவாமி கும்பிடுறதுனால அவருக்கு குங்குளிய கலையனார்னு பேர் வந்து. அப்படிப்பட்டவர் என்ன பண்றாரு, அந்த ஆலயத்துக்கு வந்த உடனே எப்ப ஒன்னால முடிந்த அந்த சிவலிங்கத்தை நிமித்து பாருன்னு சொன்ன உடனே அவர் எவ்வளவு பதியமலம் பாடுறாரு, எத்தனையோ தடவை சாம்பிராணி வாசனை எல்லாம் காட்டுறாரு, நிமிந்த பாடு கிடையாது. அப்ப இவர் என்ன பண்றாரு, தன் கழுத்துல ஒரு சங்கிலியை போட்டுக்கிட்டு சிவலிங்கத்தின் கழுத்துல சங்கிலியை போட்டுக்கிட்டு இழுக்கிறாரு. அப்ப சொல்லுகின்றாரு, உனக்காக நேரம் சிரமப்பட்டு இருக்கிறேன், எனக்காக நிமிந்து கொடுத்துரு. அப்படி நீ நிமிரவில்லை என்றால் இந்த சங்கிலியால என் கழுத்தை நெரிச்சுக்கிட்டு நான் இந்த இடத்துல இறந்து விடுவேன் அப்படின்னு சொல்லி அப்படி பதியம் பாடி இருக்கிறாரு. அவர் பண்ண அந்த சிரமத்தை பார்த்து சாய்ந்திருந்த லிங்கம் அப்படி நிமிர்ந்து நின்றது. இது எங்க நடந்தது அப்படின்னா எல்லாம் உங்க பகுதியிலே, தமிழ்நாட்டு பகுதியிலே, தஞ்சாவூர் மாவட்டத்திலே திருப்பனந்தாள் என்று சொல்லக்கூடிய ஊர். அந்த திருப்பனந்தாள் அப்படின்னா பனைமரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஊர். அந்த திருப்பனந்தாள் என்ற ஆலயத்தில் சிவன் ஆலயம் உண்டு. அங்கேதான் ஒரு பெண்ணுக்காக சாய்ந்தது. அந்த பெண்ணோட பேரு தாடகை என்ற பெண்மணி. மற்ற புராணத்தில் வரக்கூடிய தாடகை கிடையாது. அந்த பெண்ணோட பேரு தாடகை. 63 நாயன்மார்களே கலையநாயனார் என்று சொல்லக்கூடியவருக்காக நிமிர்ந்து கொடுத்தது அந்த சிவலிங்கம். இதுதான் நீங்க கேட்ட கேள்வி பதில் ஏத்துக்கிறீங்களா? சாய்ந்த லிங்கம் தாடகை. நன்றி நன்றி நன்றி. லிங்கம் சும்மா நிக்காதம்மா, மான் இல்லைன்னு சொல்லாதம்மா. சும்மா நிக்காதம்மா, மான் இல்லைன்னு சொல்லாதம்மா. மானு இங்க இருக்கு, குடிச்சு தரவு மனசு இருக்கு, அன்பு இருக்கு, அன்பு இருக்கு, பாசம் இருக்கு, மானு இங்க இருக்கு. சும்மா நிக்காதம்மா, மான் இல்லைன்னு சொல்லாதம்மா. சரவண பவையன்னு ஆறு எழுத்து, சங்கட இருந்தால் உனக்கு. சரவண பவையன்னு ஆறு எழுத்து, சங்கட இருந்தால் சரவண பவையன்னு ஆறு எழுத்து, சங்கட இருந்தால் இருமுனக்கு. முருகன் அருளும் இருக்கு, மனசு இங்கே நிறைந்திருக்கு, மறக்காதே. இங்கெல்லாம் இருக்குமா? அதெல்லாம் கிடையாது. மான்குட்டி இல்ல வாங்க. ஆமா ரொம்பவே காலம் என்ன அப்படியே வந்து தெரியுது. எதுக்கு எல்லாம் எதுக்கு? அதுக்கப்புறம் நீங்க இதுக்கு சுத்தி சுத்தி வந்தாலும் சரி, நான் பார்த்து மான் இந்த கண்டு கொடுக்காம மான் வாங்கவே முடியாது. அதனால ஐயா பார்க்க ஏதோ இங்க இனத்தை வராச்சு. அடுத்து வந்து நீங்க இறங்கிடுச்சு. கேள்வி வேற மனசு இறங்கிட்டீங்க. அதெல்லாம் ஒண்ணுல விடிஞ்சு வச்சு ரொம்ப அதனால இதுக்கு மேல பொழுது வந்துச்சுன்னா அப்புறம் வெயில் வந்துடும். அதனால இன்னைக்கு வேற ஊர்ல திருவிழாக்கு போக போறது இல்லை, அது வேற விஷயம். அதனால நீங்க மான்குட்டியை பார்த்தது உண்மைனா அந்த மான்குட்டி எப்படி இருக்கும், இந்த மான்குட்டியினுடைய அங்க அடையாள லட்சணங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு கூட திருமாலுக்கு கள்ளழகர் வந்து அந்த வைகை ஆத்துல இறங்கும் பொழுது ஆண்டாள் நாச்சியாருடைய ஆலயத்துல ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து நந்தவனத்துல மலர்ந்து அந்த பூக்களால தொழுகப்பட்ட மாலையை கொண்டு வந்து கழுத்துல போட்டாதான் அழகரே ஆத்துல இறங்குவார். அங்க எப்படிப்பட்ட காதல், ஆண்டாளுடைய காதல் பாத்தீங்களா? அந்த மாதிரி இந்த இடத்துல என் மான் மீது எனக்கு ஒரு காதல். இப்ப நீங்க கேட்டீங்களா? சொல்றீங்க சொல்லுங்க.
மானே மானேன்னு தேடி போனவங்க எல்லாருமே உங்களை போல ஒரு பெண்ணத்தாங்க பாத்துருக்கேன். நான் மட்டும் புதுமையா பார்க்க போறேன். கண்ணி ஒன்னதான் நான் தேடுறேன். ஆரம்பத்துல நான் சொல்லல நீ எனக்கு ஐத்த மகன், உனக்கு அத்த மகன். ரொம்ப விலை கொடுத்து வாங்குறீங்க. வம்பு இல்ல, நேரம் கட்டி குடி பண்ணினா தேசிய கொண்டு போய் கிளம்பும் போதா நானும் பதிலே பேசுவேன். என்னன்னு கேளுங்க. அத்திப்பள்ள சிவப்பா இந்த வள்ளி பொண்ணு சிவப்பா, ஒரு உலக பொண்ணு உலகம் வந்தால் முழு கண்டு திகப்பா. அத்திப்பழம் சிவப்பா இந்த வள்ளி பொண்ணு சிவப்பா, ஒரு உலக பொண்ணு உலகம் வந்தால் உன்னை கண்டு திகப்பா. உலகம் வந்தால் கண்டு திகப்பா. ஜாமத்தில் இருக்கு சங்கதி. சிவப்பா இந்த வள்ளி பொண்ணு சிவப்பா, ஒரு உலக பொண்ணு உலகம் வந்தால் உன்னை கண்டு திகப்பா. என்ன இவ்வளவு
இப்பதான் வரீங்களே, என்ன விஷயம்? அண்ணனுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. என்னாச்சு? இருக்குது, ஏசி இருக்கு, உட்காரணும். போயிருக்கணும். என்னடா, என்ன பிரச்சனை? இல்ல ஒரு பிரச்சனை இல்ல. மாசன் குட்டி எல்லாம் வருது இல்ல, என்னதான் தேடி வந்துடுறான். போயிட்ட போன போது எங்க இருக்குது? சாமியை கும்பிடுவோம். காலகிடம் கதிரில் உந்தன் காட்சி தெரிகிறது நீல கடலழகில் மகிழ்கிறது நடனம் புரிகிறது. காலையிடம் கதிரில் உந்தன் காட்சி தெரிகிறது நீல கடலழகில் மகிழ்கிறது நடனம் புரிகிறது. கடையானது நிறையானது கவியானது. காலகிடம் கதிரில் உந்தன் காட்சி தெரிகிறது. மாளிகைக்கு மஞ்சளிலே வேலி நின்றது. அந்த கோலம் கண்டு உள்ளம் கொள்ளை உறுதி கொண்டது. மாலை வெயில் மஞ்சளிலே மேனி மின்னது. அந்த கோலம் கண்டு உள்ளம் கொள்ளை உறுதி கொண்டது. குமராவுமை மனம் நாடுது கூத்தாடுது முருகா. காலையிடம் கதிரில் உந்தன் காட்சி தெரிகிறது நீல கடலழகில் மகிழ்கிறது நடனம் புரிகிறது. வேலதேந்து வீரம் விட்டு சிகரமாகுது. வெற்றி வேல் வெற்றி வேலா என்று சேவல் கூவுது. சக்தி வேல் என்று சேவல் கூவுது. சக்தி வேல் என்று சேவல் கூவுது. வேலதேந்து வீரம் வெற்றி சிகரமாகுது. வெற்றி வேல் வெற்றி வேலா என்று சேவல் கூவுது. நீரோடுது வடிவேலது துணையாடுது ஆடுது. காலையிடம் கதிரில் உந்தன் காட்சி தெரிகிறது நீல கடலழகில் மகிழ்கிறது நடனம் புரியுது. குருநாதனே முருகா குருநாதனே முருகா குருநாதனே முருகா. வேலை துணை முருகா சுவாமி. வள்ளி வேலனாகவும் வேடனாகவும் வந்தவனானே, எல்லாம் உன்னை திருமணம் முடிப்பதற்காக தான் இம்மாதிரியான திருவிளையாடல். உனக்கு வேண்டிய வரம் என்ன? வரம் வேண்டும் முருகா. வாங்கத்தா முன்னாடி வாங்க எல்லாரும். இல்ல இல்ல பார்த்தாலே சிரிக்கிறாங்க. ஏய், உரைக்காத. கல்யாணத்துக்கு வந்திருக்கிற இல்ல அவர் ஏன் முறைக்கிறாருன்னா ரொம்ப நேரமா அவர் கூப்பிட்டு நீங்க வரலையா முன்ன நான் சொன்னோட வந்துட்டீங்க. அந்த பொறாம முருகா வரம் வேண்டும் முருகா. என்ன வர வேண்டும்? ஆர்வம் தழுந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க. வெப்பை குருசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க. செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க ஆணையத நனங்கு வாழ்க. மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க. சிறடியார்கள் எல்லாம் என்று இந்த உலகத்தில் வாழக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் வள்ளி தெய்வயானை தேவ சமேத சண்முகநாத பெருமானாக காட்சி கொடுத்து அருள் பாலிக்கிறேன். வள்ளி, இந்த மயிலி என்ற கிராமத்தில் வாழக்கூடிய அத்தனை அன்புள்ள கிராம பொதுமக்களும் அனைத்து விதமான செல்வங்கள் மற்றும் சீரோடும் சிறப்போடு வாழ்வார்கள் என்ற வரத்தோடு உன்னுடைய விருப்பப்படி தெய்வயானை வள்ளி என்று சொல்லி அழைக்காமல் வள்ளி தெய்வயானை என்று உன்னுடைய பெயர்வே முதல் பெயராக சொல்லி இந்த ஊடக மக்கள் அழைப்பார்கள். அப்படியே தந்தேன் வரம். கள்ளம் இல்லாமல் வரும் அடியவர்க்கு
நாடகத்தை இதுவரையில் அமைதி காத்து